ஹே ஹாய் ஆல். ஸோ இப்போலாம் காஃபி டீயை காலையிலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த நட்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்ன தான் நம்ம ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு வேலை செய்ய தான் செய்யணும். இந்த மாதிரி ரொட்டீன்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் என்ன ஃபாலோ பண்ணுறது தான் இல்லை. அட்லீஸ்ட் இந்த டைமாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி கார சட்னி செஞ்சு. ஸோ இன்றைக்கி வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி நல்லா பட்டை மிளகா போட்டு தாளிச்சிட்டு அதை வந்து தோசைக்கு தொட்டுக்கிட்டோம். தோசையுமே பார்த்திங்கன்னா நல்லா நெய்ஸாக ஊற்றாமல் இந்த மாதிரி ஊற்றப்ப மாதிரி ஊற்றி இந்த மாதிரி கார சட்னி ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி சட்னியெல்லாம் தாளிக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தோம் அப்படின்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், காரமும் தெரியாது. இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு மீன் தான். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்பவுமே நம்ம வந்து மிளகாப்பொடி மட்டும் தான் போடுவோம். இந்த டைம் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பூண்டு, மிளகு, கொஞ்சமாக வந்து மிளகாப்பொடி, எண்ணெய் அதெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு தடவும் போது நல்லா ஒட்டுது மீனில். இது நல்லா ஈஸியாகவும் இருந்தது. இன்றைக்கி நம்ம ஆர்வத்தில் ஒரு இது சமைச்சிட்ருக்கோமோ அப்போ தான் மீட்டிங் வரும். ஸோ மீட்டிங் அட்டன் பண்ணுங்கிறனால நான் வந்து குழம்பு கூட்டி வச்சுட்டு மட்டும் போயிட்டேன், தாளித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஐயோ என் மீன் குழம்பு என்ன ஆச்சோ அப்படின்னு வந்து திறந்து பார்த்தா நல்லபடியாக குழம்பு வச்சு முடிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு வேலை மிச்சம். ஸோ வந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடியானனால நான் டக்குன்னு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு சாப்பிட போயாச்சு. ஸோ மீன் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் எங்கேயுமே சிதறாமல் நல்லா மீனோட ஒட்டி நல்லா பொரிஞ்சிருந்தது. இது வரைக்கும் நான் பொடி போட்டு பண்ணதுக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக பண்ணி பண்ணதுக்குமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. டேஸ்ட்டுமே நல்லா இறங்கியிருந்தது. ஸோ நல்லா இன்றைக்கி வந்து சங்கரா மீன் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி லஞ்சு சூப்பராக மீன் வச்சு ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.